الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال النبي صلى الله عليه وسلم من أحب دنياه أضر بآخرته ومن أحب آخرته أضر بالدنيا وآخر ما يبقى على ما يفنى صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் ரமலானுடைய 2 பகுதி இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். அவன் நம்மீது உண்மையில் மிகப்பெரிய அன்பும் கருணையும் வைத்திருந்தான். அவன் அன்பு இல்லை என்றால் நாம் சஹருக்கு எழுந்திருத்திருக்க முடியுமா? நோன்புதான் வைத்திருக்க முடியுமா? அவன் அன்புதான் நம்மை இத்தனை நாட்களையும் பாதுகாத்து கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த நாட்களிலும் ஏதேனும் தவறுகளோ குறைகளோ சக்திக்கு மீறி நடந்திருந்தாலும் அவன் பேரருளால் நம்மை மன்னிப்பானாக. பெரும் கருணை நம்மீது அவன் பொழிவானாக. சங்கைமிக்கவர்களே, பாக்கியம் நிறைந்த ரமலான் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 3வது பகுதி துவக்கம். 3வது பகுதிக்குள் எத்தனையோ நற்பாக்கியம் நான் ஜும்மாவிலே சொன்னேன். அதில் பாக்கியமான இஅ்திகாஃப் இன்று துவங்கும். இங்கே எல்லா ஏற்பாடுகளும் இஅ்திகாஃபுக்காக செய்யப்பட்டு விட்டது. கூடாரம் அடிப்பதிலிருந்து அனைத்து காரியங்களும் நிறைவாயிருக்கிறது. வெளி ஊர்களில் இருந்து இஅ்திகாஃபுக்கு இருப்பவர்களெல்லாம் வந்தும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக பல ஊர்களில், தமிழகத்தின் பல பாகங்களில் நம்மிடத்தில் பையத்தான முரீதுங்களும் இங்கே இஅ்திகாஃபுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் இஅ்திகாஃப் ஒரு உயர்ந்த அமல். லைலத்துல் கத்ரை அடைவதற்கு அதைவிட வேறொரு அமலை கொண்டு நாம் அடைய முடியாது. 24 மணி நேரமும் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாய்ப்பு இங்கே இஅ்திகாஃபுக்குள்ளே கிடைக்கும். எனவே மற்றவர்கள் விருப்பமுள்ளவர்கள் இன்னும் விருப்பத்தை உண்டாக்கி கொண்டு
இன்ஷா அல்லாஹ் மக்ரிபு ஜமாத்துக்கு இங்கே நாம் தயாராகி வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாம். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனிதமான வழிகாட்டுதல், மிக உயர்வான வாழ்க்கை திட்டம் இங்கே தொடர்ந்து நாம் பேசியிருக்கிறோம். இந்த லொஹரை ஒட்டி புனிதமான ஹதீஸினுடைய விளக்கமே தந்து கொண்டிருக்கிறோம். சர்க்காரை ஆடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். இந்த உலகில் நாம் வாழ்கிறோம், நமது வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் எத்தனை விரிவடைந்திருக்க வேண்டும், வாழ்கிற இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் யார் என்பதை நல்ல கவனிக்க. நீங்கள் யார் அல்லாஹ்வும் கண்டறிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும் எல்லாம். திருக்குரானிலே சொல்வான், உங்களில் உயர்ந்தவர்கள் யார், மற்றவர்கள் யார், அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். சோதிச்சு தான் அவன் தெரியணுமா? அவனுக்கு எல்லோரும் தெரியும். நான் யார், என்னை பரீட்சை செய்து தெரிய வேண்டிய இடம் அவனுக்கு இல்லை. என் தொழிலாளியை நான் பரீட்சை செய்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அவர் நம்பிக்கையாளராக இருக்கிறாரா, நாணயமாக நடக்கிறாரா, நம் மீது அபிமானியாக இருக்கிறாரா? என் தொழிலாளியை கூட நான் பரீட்சை செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பேன். என்ன சோதித்து அல்லாஹ் தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் உங்களில் 2 வகைப்பட்ட மனிதர்களில் யார் அல்லாஹ்வின் பாதையில் புனிதமான காரியங்களில் தங்களை உண்மையில் ஈடுபடுத்துகிறார்கள் என்று அவன் அறிவதற்காக என்று சொல்வான். அப்படியானால் நோக்கம் ஒன்றுதான், நம்மில் உயர்ந்தவர்கள் யார் என்று அல்லாஹ்வும் அறிய வேண்டும். அவன் ஆசைப்படுகிறான். அந்த குணம் நம்மகிட்ட வெளிப்படும். எந்த குணத்தை வைத்து நம்மை உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அந்த குணம் நம்மகிட்ட வெளிப்படும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஒரு அழகான ஹதீஸை, இன்றைய பாடம், மன் அஹப்ப துன்யா, உலகத்தை நேசிக்கிற மனிதர்கள். இந்த உலகத்தை நேசிக்கிற மனிதர்கள் யார்? உலகம் என்பது ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. நான் நிறைய சொன்னேன், இங்கே தான் வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். இதையெல்லாம் விட இங்கிருந்து தான் மறுமையை தயார்படுத்த வேண்டும். என் ரப்பை அடைவதற்கு இங்கே தான் வழி, அங்கல்ல. மறுமையில் போய் நான் ரப்பிட்ட நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அங்கே நெருக்கமாக இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு இங்கே தான் வாழ வேண்டும். இந்த மண் தான் வாழ்வதற்கான அழகான இடம். உலகம் வேணும், ஆனால் உலகத்தை யார் நேசிக்கிறார்களோ, வாழ்வதற்கு இடம் இருப்பது வேறு, நேசம் வேறு. நேசம் வேறு. இங்கே வாழ வேண்டும், உழைக்க வேண்டும், மறுமைக்கு தயாராக வேண்டும். ஆனால் உலகத்தையே ஒருவர் நேசிக்கிறார். எல்லாமே உலகம், இது இல்லை என்றால் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு ஒருவர் வருவார் என்றால் தன் மொத்த நேசத்தையும் உலகத்தோடு, அவர் செய்யும் செயலெல்லாம் உலகத்தை சுற்றியே செய்கிறார். ரொம்ப ஆபத்தானது, டேஞ்சரானது. இந்த மண்ணினுடைய நேசம் மனதுக்குள் வர வேண்டாம் என்கிறார்கள். இந்த துன்யாவை நேசம் கொண்டு விடுவேனையானால், நேசத்துக்கு என்ன பொருள் தெரியுமா? பெருமானா சொன்னாங்க, ஒரு பொருள் மீது பிரியம் வந்தால் உன்னை செவிடனாக்கிவிடும், உன்னை குருடனாக்கிவிடும். ஒரு பொருள் மீது வரும் நேசம் உன்னை செவிடாக்கும், குருடாக்கும். நான் ஒருவரை நேசிக்கிறேன், அவர்கிட்ட குறை இருக்கும், 4 பேர் சொல்லுவாங்க, இப்போ மோசமான ஆளு, என் காது கேட்காது, செவிடாகும். ஏன்? அவர் மீது நான் நேசம் வைத்ததா? அவர் குறையை கேட்பதற்கு என் காதில் இடமில்லை. எல்லாரும் சொல்றாங்க, அந்த ஆள் கெட்ட ஆளு, நீ ஜாக்கிரதைங்கிறாங்க. நான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அந்த வார்த்தையை கேட்பதற்கு கூட இந்த காது தயாராகாது. ஏன்? பிரியம். அவரிடத்தில் குறை தெரியும், என்ன பாரு எப்படி நடக்கிறான்னு காட்டுவாங்க. என் கண் குருடாகிவிடும், பார்க்காது. சொன்னார்கள், ஒரு பொருள் மீது உனக்கு நேசம் வந்தால் உன் செவி செவிடாகும், உன் கண் குருடாகும். அப்ப பிரியம் வரும்போது குறைகள் மறைந்து போகும் என்கிறார்கள். உலகத்தின் மீது பிரியம் வந்தால் உலகத்தின் குறை மறைந்து போகும். உலகத்தின் குறையை பார்க்கிற கண் உனக்கு இருக்காது.
உலகத்தினுடைய குறைகளை யாராவது சொன்னால் கேட்கும் செவியும் இருக்காது. முற்றிலும் இதில் நீ உன்னை இழந்து விடுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ், மன் அஹப்ப துன்யா, இமாம் முஹம்மது பதிவு செய்கிறார். யார் இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறார்களோ, உழைக்க ஆரம்பிக்க வேண்டும், வருமானம் தேட வேண்டும், வணங்க ஆரம்பிக்க வேண்டும், உலகத்தில் எல்லா ஈடுபாடுகளும் எடுக்க வேண்டும், கடை வைக்கலாம், வியாபாரம் செய்யலாம், தொழில் நடத்தலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், எல்லாம் உலகத்தில் ஈடுபட வேண்டும். உலகத்தின் மீது நேசம் வைக்கும் இடத்துக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு என்ன ஆச்சு? கடை வைக்கிறோம், அப்புறம் அதில் நேசமாகி நம்ம அல்லாவின் பக்கம் போகிறது இல்லை. வியாபாரம் அதில் முஹப்பத் ஆயிடலாம். முஹப்பத் டேஞ்சர், பிரியம் ஆபத்து. யார் இந்த உலகத்தை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் ரப்பி ஆகிரத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் மறுமையை வீணாக்கி விடுவார். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானா. அல்லாஹ் ரப்பி ஆகிரத்திஹின்னா மறுமை பாலா போயிடும். நம்ம சொல்கிறோம் அல்ல, அப்படி இல்லை, நான் சமாளிச்சுக்கிடுவேன், முடியாது. இங்கே பிரியம் வராமல் பார்த்துக்கங்க. மறுமை வீணாகும், மறுமைக்கு தயாராகிற நிலை வராது. சில பேர் நம்ம கொஞ்ச நாள் அப்புறம் சரியாயிடுவோம், சரியாகவே முடியாது. அப்படியே மீண்டும் மீண்டும் உள்ள இழுத்துக்கிட்டே தான் போகும். உச்சகட்டமாக முயற்சிக்கலாம். வியாபாரத்தை வளர்ப்பதற்கு, துன்யாவை உண்டாக்குவதற்கு, தொழில்துறைகளை மேலாக்குவதற்கு உச்சகட்டமாக நான் முயற்சிப்பதற்கு தடையில்லை. கல்பில் கொண்டு வரக்கூடாது. ஹதரத்தும் மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, உலகம் கையில் இருக்கட்டும், இதயத்துக்குள் கொண்டு வராதே. அதுதான் ஆன்மீகவாதிகள் பேசின வார்த்தைகள். கையில் இருக்கட்டும், உலகம் கையில் வச்சு பாரு, கல்புக்குள்ளே வரக்கூடாது. எல்லாம் இன்னைக்கு உள்ளத்தில் கொண்டு பிரியம் வந்தால் யார் துன்யாவை நேசிப்பார்களோ மறுமையை நஷ்டமாக்கி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கரெக்ட். அடுத்து சொன்னாங்க, மன் அஹப்ப ஆகிரத்தஹு, மறுமை நேசம் உனக்கு வருமா? மறுமையில் பிரியம் வர வேண்டும், அங்கே பிரியம் வரணும். இங்கே உழைப்பு இருக்கணும், அங்கே பிரியம் வரணும். மறுமையில் பிரியம் வந்துடும், மறுமையின் மீது பிரியம், அங்கே நல்லா இருக்கணும், உயரணும், அந்தஸ்து கூடணும். சஹாபாக்கள் நபியிடத்தில் போய் சிபாரிசு கேட்பாங்க. நாயகமே, மறுமையில் எங்களுக்கு சிபாரிசு வேணும்னு கேட்குறது சஹாபாக்கள். அவங்க சொர்க்கவாசின் கன்ஃபார்மான மனிதர்கள். சொர்க்கவாசின்னு யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அவங்க கூட பெருமானார்ட்ட சிபாரிசு கேட்குறாங்க. என்ன சிபாரிசு? மறுமையில் இன்னும் அந்தஸ்து உயரும். மறுமைக்கு போயிட்டோம், சொர்க்க முடிவாச்சு, சொர்க்கவாசிகளுக்கு நான் சிபாரிசு செய்வேன். என்ன சிபாரிசு? நாயகமே, எங்களுக்கு இங்கே இடம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேல்தட்டில் இடம் வேணும், வீடு வேணும்னு கேட்போம். நல்ல வீடு மொஹல்லாவில் வேணும்னு கேட்போம். மொஹல்லாவுக்குள்ளே வீடு கிடைச்சிடும். வீட்டை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், பிடிச்சிக்கிடும். அப்புறம் வந்துடுவார். வந்த பின்னால் பார்ப்பார், இந்த வீடு அந்த ஏற்ற வீடு நல்லா இருக்குது, இதை விட ஏற்ற வீடு நல்லா இருக்குது, அது கொஞ்சம் மாடி இருக்குது, கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது. அப்புறம் முயற்சி பண்ணுவோம், அல்லாட்ட கேட்போம், ஏற்ற வீடு வந்தால் நல்லா இருக்குமே. அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் விலகினோம். எங்கேயோ இருந்தார், அந்த நகர் அஹமது நகர், முகமது நகர், புறா நகர், ஏதோ ஒரு நகரில் இருந்தவர் ஊருக்குள்ளே வரணும்னு துவா செய்து ஊருக்குள்ளே மொஹல்லாக்குள்ளே வந்து வீடு கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு பார்வை சுற்றும் போது அந்த வீடு கிடைச்சா வசதியாக இருக்குமே நினைப்போம். அதே மாதிரி சொர்க்கம் கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்கத்துக்கு போன பின்னால் ஆசைப்படுவாராம், இன்னும் கொஞ்சம் தரஜா கூட கிடைச்சா நல்லா இருக்குமே. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சிபாரிசு செய்வேன் உங்கள் தரஜாவும் கூடுவதற்கு. தர்ஜா கூடணும், அதுக்கு சிபாரிசு. ஏன்னா சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம், அந்தஸ்து கூட இருக்கணும். ஒவ்வொரு மேல் தரத்தில் இருக்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸே வித்தியாசம், ட்ரெஸ்ஸு வித்தியாசம், அவங்க போட்டிருக்கிற உடை இவங்க போட்டிருக்கிற உடையில் வித்தியாசம் இருக்கும். மறுமையின் மீது பிரியம் வரட்டும், அப்போ வந்து அந்த ஆசைகள் வரும். அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஐயா நம்மெல்லாம் மறுமையில் அதில் ஒரு புறாக்கூடு கிடைச்சா போதும் சொர்க்கத்தில்ங்கிற. சொர்க்கத்தில் ஒரு புறாக்கூடு கிடைச்சா போதும், சொர்க்கம் போகவா வேண்டாம், வருமா கிடைக்காதான்னு கவலை இருக்குது. ஒரு புறாக்கூடு மாதிரி இடம் கிடைச்சிட்டா கூட சொர்க்கம் இல்லை அப்படின்னார். நான் சொன்னேன், ஹஜியார் பரவாயில்ல, புறாக்கூடு வேண்டாம், சொர்க்கத்தில் பங்களாவில் இருக்கணும், ஆசை வரணும், அங்கே தான் வரணும். இங்கே புறாக்கூடு போதுன்னு சொல்லுவாரா? இங்கே பங்களா வேணுங்கிறார், அங்கே புறாக்கூடு போதுங்கிறார்.
ஏன்? சொர்க்கம் கிடைச்சா போதும். இல்லை, சொர்க்கத்தில் தரஜா கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும். இன்னஃபில் ஜன்னத்தி மிஅத தரஜா, சொர்க்கத்தில் 100 தரஜா இருக்குது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தரஜா, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று, அதன் படித்தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். 100 தரஜா, 100 படித்தரங்கள், அந்தஸ்துகளால். அப்போ உலகத்தை நீ நேசிக்காது, மறுமையின் நேசம் வரட்டும். அல்லர் ரப்பி ஆஹிரா, ஆஹிரத்து விஷயத்தில் உன் கவனம். மன் அஹப்ப ஆஹிரா, மறுமையை நேசிப்பாயா? அல்லர் ரப்பி துன்யா, துன்யாவில் ரொம்ப பெரிய ஈடுபாடோ ரொம்ப பெரிய ஆசையோ வராதுன்றான். அந்த பிரியம் வந்தா இந்த ஆசை அடங்கும், இந்த பிரியம் வந்தால் அந்த ஆசை அடங்கிடும். துன்யாவோட பிரியம் வந்துச்சா மறுமையின் ஆசை குறைஞ்சிடும், மறுமையின் பிரியம் வந்துச்சா துன்யாவுடைய ஆசை குறையும். நான் சொல்றதை நல்ல கவனிக்கணும். உங்களை முற்றிலும் திறந்த துறவியாக போக சொல்லவில்லை. உலகத்தில் வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். ஆனால் ஞாபகம் வையுங்கள், உலகத்தை உள்ளத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. இதையெல்லாம் சொல்லிவிட்ட உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன வார்த்தை தான் இன்று உங்களுக்கு பாடம். ஆசிருமா யபகா அலாமா யஃப்னா, உலகத்தில் வாழ்கிற போது நீங்கள் உங்களை அல்லாஹ் அடையாளம் கண்டு உயர்த்துகிறான் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேர்ந்தெடுக்கும் மனிதர்களாக ஆகிவிடுங்கள். உலகத்தில் நீங்கள் வாழ்கிற போது உங்களை காட்டிலும் மற்றவர்களை தேர்ந்தெடுங்கள். உங்களை கொஞ்சம் இறக்கிட்டு அடுத்தவங்களை தூக்கி பாருங்க. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு புனிதமான பயணம், ஹிஜ்ரத்தினுடைய பயணம். ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் போனாங்க. டப்புன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நடக்க விட்டுட்டு பின்னால் வந்துட்டாங்க. பெருமானாரை முன்னால் விட்டுட்டு பின்னால் வந்துட்டாங்க. கண்மணி காத்தமுன் நபின்னு சொல்லுதான் கண்காணிக்கிறான் தன்னுடைய தோழரை. கொஞ்ச நேரத்தில் பின்னால் வந்தவங்க அப்படியே மாறி வடது பக்கத்துக்கு வந்துட்டாங்க. வடது பக்கத்தில் நபி இடது பக்கம் அப்படியே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இடது பக்கத்துக்கு வந்துட்டாங்க. 3-4 நிலை முன்னால், அப்புறம் பின்னால், அப்புறம் வடது, அப்புறம் இடது, 4 நிலை. இதை கண்ணுற்ற காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கர், என்ன இது, நிலை மாறி மாறி நடக்கிறீர்களே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் சித்திக் சொன்ன பதில் ரொம்ப வியப்பான பதில். யா ரசூலல்லாஹ், நான் தங்களுக்கு முன்னால் நடந்தேன், ஏன் தெரியுமா? தங்களை பாதுகாப்பதற்காக. ஏதேனும் ஒரு தீங்கு, எதிரிகளின் சூழ்ச்சி தங்கள் மீது வந்து விடுமோ, யாராவது ஒரு அம்பை தூக்கி போட்டு விடுவார்களோ, அப்படி போட்டால் என் நெஞ்சில் விழ வேண்டும், உங்க நெஞ்சில் விழுந்துடக்கூடாது. சுபஹானல்லாஹ். முன்னால் இருந்து தாக்குதல் வந்தால் அது என் மேல விழணும், தங்க மேல விழுந்துடக்கூடாது. தங்களை பாதுகாப்பதற்காக நான் முன்னால வந்துட்டேன்னா, பின்னால போன ஒரு பயம் வந்துச்சு. நபிக்கு முந்தி நடக்கலாமா? நபியை முந்தலாமா? நபி அல்லவா, அவங்க பின்னால தானே நடை போடணும். பெரியவங்களை நம்ம முந்தக்கூடாது, அவங்க முன்னால போக நம்ம பின்னால வரணும். நபியை முந்தலாமா? முந்தக்கூடாது. அதனால பின்னால் வந்தேன். இன்னொரு அச்சம், வலது பக்கத்தில் இருந்து யாராவது தாக்கி விடுவார்களோ அங்கே வந்தேன், இடது பக்கத்தில் யாராவது தாக்குவார்களோ அங்கே வந்தேன். எனக்கு மொத்தத்தில் சொல்லட்டுமா, தங்களை கொண்டு பத்திரமாக சேர்க்கிற வரையிலும் எனக்கு நிம்மதி ஏற்படவில்லை யா ரசூலல்லாஹ். ஏன்? ஹிஜ்ரத்தினுடைய பயணம், எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு தீங்கு தங்கள் மீது வந்து விடக்கூடாது. என் உயிர் இருக்கிற வரையிலும் தாங்களை நான் உங்கள் மீது தூசுபட விடமாட்டேன். அப்படி ஒரு தீங்கு வறுமையானால் இந்த அபூபக்கர் அந்த தீங்கை சந்திக்கட்டும், உத்தம நபிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் மற்றவர்களை விட, தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுப்பது. இந்த நட்பு தான் உண்மை. நம்ம நண்பன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நண்பனே உயர்ந்தவர். நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் உயர்ந்தவர்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள். நம்ம மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற கணவன் உயர்ந்தவர். நம்ம கணவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனைவி உயர்ந்தவர்.
நல்ல ஞாபகம் வையுங்கள், மற்றவர்கள் நம்மை விட தேர்ந்தெடுக்கப்படணும். அவன் எப்படி போனாலும் நாம நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவர் யார்? மற்றவரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் நல்லா இருக்கட்டும், இடம் கம்மியா இருக்குது, நீங்க உட்காருங்க, நம்ம எழுந்திக்கிறது. நீங்க வாங்க உள்ள, நம்ம எழுந்திருக்கிறோம். அவரை உட்கார வைக்கிறது தேவை அவருக்கு இருக்குது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர், ரொம்ப புனிதமான மனிதர். அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பையில தங்க காசை கட்டி கொடுத்து விட்டு சொன்னாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொடுங்க, ரொம்ப உயர்ந்த சஹாபி, இந்த தீனுக்காக ரொம்ப ரொம்ப பாடுபட்ட சஹாபி, அவங்க வீட்டில் கொடுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. கொண்டு வர்றார், கொண்டு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்ந்தெடுக்கட்டும், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபுக்கு அல்லாஹ் நற்பாக்கியங்களை கொடுக்கட்டும் துஆ செய்கிறாங்க. துஆ செய்துட்டு அந்த பையை வாங்கிட்டு தன் அடிமையை கூப்பிட்டாங்க. நேற்று யாரோ நம்மகிட்ட வந்து பிரச்சனை சொன்னாங்க, அந்த வீட்டில் அவங்க அந்த வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க, இந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அந்த பக்கத்து தெருவில் ஒருத்தங்க ரொம்ப சாப்பிட முடியாமல் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னாங்க அப்படின்னு அந்த தங்க காசை எடுத்து அப்படியுமா ஆள் எடுத்து ஆளுக்களை பார்த்து கையில் அனுப்புகிறாங்க. அனுப்பி வச்சுட்டு கடைசியாக சொன்னாங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்கணுமே, இருக்குதா? இல்லை வாப்பா, பை காலியாக போச்சு அப்படிங்கிறார் அடிமை. இதை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு பாருங்க. அந்த நபித்தோழர் பக்கத்தில் நின்று, ஓரமாக நின்று, ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தங்க பையை கொண்டு கொடுக்குறோமே, அந்த தங்க பையை எப்படி சேமிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அந்த தங்க பையை உதறினான், தங்க பையை உதறுகிறார். ஒரு தங்கம் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எங்கே அந்த மனிதர்கள்? ஏன் எனக்கு தந்து விட்டுருக்கிறாங்க ஜனாதிபதி, ஆனால் என் பக்கத்து வீட்டில் உள்ளவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏற்ற வீட்டுக்காரர் நேற்றே சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொன்னார். அல்லாஹ் இந்த கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கிற மனிதர் யார்? யார் மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ. தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனசுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்னான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸாங்கிறான். அவர்களுக்கு தேவை இருந்தாலும் தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். சலசலப்பு இல்லாமல் பாய் அப்படி கவனம் செதறாமல் அது நடக்கட்டும். மஜ்லிஸினுடைய வளர்ச்சிக்காக இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக செய்யுங்க. அவங்க வரும்போது அந்த காரியங்கள் நடக்கட்டும், கவனம் இங்கே இருக்கட்டும். அல்லாஹ் குர்ஆனில் சில பேரை சொல்கிறான், மற்றவர்களை விட தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஆயத்து. அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். தன்னை விட மற்றவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் சஹாபாக்களை பற்றி சொல்லிட்டு சொன்னா, ஒமையூக்க ஷுஹ நஃப்ஸிஹி, தனக்குண்டு உள்ள கஞ்சத்தனத்தை யார் தடுத்து தன்னை பாதுகாத்தார்களோ ஃபௌலாயிகுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள்ங்கிறான். என்ன விளக்குகிறான் அல்லாஹ்? மற்றவர்களை தேர்ந்தெடுக்க விடாமல் தன்னை தடுப்பது கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை விட்டு ஒருத்தர் அல்லாஹ் காப்பாற்றிட்டானா அவர்கள் வெற்றியாளர்கள். நம்ம மற்றவங்களை தேர்ந்தெடுக்கணும்னா மனசு விடாது. அல்லாஹ் அதை தெளிவா சொன்னான். அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லிவிட்டு ஒமையூக்க ஷுஹ நஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸினுடைய கஞ்சத்தனத்தை யார் என்ன செய்து கொண்டார்களோ, தடுத்தார்களோ, கஞ்சத்தனத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்களோ ஃபௌலாயிகுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். யார் வெற்றியாளர்கள்? கஞ்சத்தனத்தை முற்றிலுமாக ஒழித்தவர்கள் வெற்றியாளர்கள் என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் அழகாக தெளிவாக சொன்னது. கஞ்சத்தனம் இருக்குமா? நல்ல ஞாபகம் வைங்க, நமக்கு அந்த தேர்வுங்கிற தன்மை வராது. அவங்க ஏன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும், அவங்களையே உயர்த்தணும். நம்ம தம்பி இங்கே வாப்பா, நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்மையே ஏற்ற விட்டு கொடுக்கணும், அடுத்த விட்டு கொடுக்கணும். முஆத் இப்னு ஜபல் நபித்தோழர், முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுத்து விடுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் யாருன்னா, இந்த உம்மத்தினுடைய அறிவின் களஞ்சியம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்டு சொன்னாங்க, இப்போ சொல்கிறாங்க,
நீ கொஞ்சம் ஓரமாக நின்று பார்த்துக்கா, முஆத் எப்படி நடக்கிறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. செய்தனா முஆத் இப்னு ஜபல் அதே தங்க பையை வாங்குறாங்க, வாங்கி தான் எடுத்துக்கிறதில்ல எல்லாத்துக்கும் வரிசையாக கொடுத்தாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கொடுத்து முடித்தவுடன் அங்கே வந்துட்டாங்க. நேராக அந்த தோழர் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும், ஒன்றையுமே தனக்கு வச்சுக்கிடல அப்படின்னா. இப்போ உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்களாம், ஹும் இஹ்வத்துன், அவர்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள், ஒருவர் எப்படியோ அப்படி மற்றவர். ஒரு பானையிலே வெந்திருக்கிற சோற்றில் ஒரு சோற்றை எடுத்து பார்த்தால் அது வெந்து விட்டதா? எல்லாமே வெந்துவிடும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் நபித்தோழர்கள். ஒருவர் எப்படி நடக்கிறார் என்று பாருங்கள், அத்தனை பேரும் சமமாகவே நடப்பார்கள். அல்லாஹு அக்பர். ஒருத்தர் மாதிரி எல்லாரும் சமம்னா எனக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க அல்லது 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 5 பேரே சமமாக இருக்க முடியாது. நபித்தோழர்கள் யார்? ஒரு பானையில் சாப்பாடு அது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சோத்தை எடுத்து பார்த்தா போதும், அது வெந்துட்டுனா எல்லாம் வந்துடும். நபித்தோழர்கள் ஒருவர் எப்படி நடப்பாரோ அவரை பாருங்கள், அப்படித்தான் மற்றவர்கள் எல்லோருமே நடப்பார்கள். இவர் மற்றவரை தேர்ந்தெடுக்கிறாரா? எல்லோரும் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். சஹாபாக்களின் உயர்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் உன்னதத்திலும் உன்னதமானது. அப்போ அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையின் மகத்தான இடம். இன்னைக்கு நம்ம மனசில் வைக்கிறோம், நாம் எப்போதுமே தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு வரணும். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நாடினால்தான் கொடுப்பான், எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நம்மை விட மற்றவங்களை தேர்ந்தெடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சில பேருக்கு கொடுக்கிறான். அந்த மனிதர்கள் தான் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இன்னைக்கு அல்லாஹ் வலிமார்களை தேர்ந்தெடுத்தான், நபிமார்களை தேர்ந்தெடுத்தான், சாலியங்களை தேர்ந்தெடுத்தான். அவன் கல்பில் இருக்கிற தன்மையை பார்க்கிறான். இவங்க எப்போதுமே மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறவங்க, இவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தா உலகத்துக்கே ஹிதாயத்து கிடைச்சு. இவங்க மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிறவங்க, இவங்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா உலகத்துக்கு ஹிதாயத். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்கு வர்றாங்க, தன் தோழர் அப்துல்லா இப்னு உமரை கூப்பிட்டு வர்றாங்க. ரொம்ப ஆச்சரியமாக படித்த செய்தியில் இதுவும் ஒன்று. மிஸ்வாக்கு அந்த தோட்டத்திலேருந்து 2 குச்சி எடுக்கிறாங்க. ஒரு குச்சி தான் வச்சுக்கிட்டாங்க, ஒரு குச்சியை அப்துல்லா இப்னு உமர் கையில் கொடுக்குறாங்க. ஒரு குச்சி தான் வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு குச்சி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுக்குறாங்க. அந்த குச்சி ரொம்ப அழகாக இருக்குது, நேராக இருக்குது. வளைஞ்ச குச்சி ரசூல் ஸல்லல்லாஹு கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த தோட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான சஹாபியோட தோட்டம். நபி வரணும்னு நினைப்பார், நபி எடுக்கணும்னு நினைப்பார், நபி வரணும், நபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். அந்த தோட்டத்தில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான மிஸ்வாக்கு அவங்க கையில் கொடுத்துட்டு வளைஞ்ச மிஸ்வாக்கை தான் வச்சுக்கிட்டாங்க. அவங்க கேட்டாங்களா, அந்த லஹக்கு பில் முஸ்தகிம் யா ரசூலல்லாஹ், இந்த மிஸ்வாக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நேராக இருக்குது, நேராக இருக்க மிஸ்வாக்கு தானே பல் துலக்க நல்லா இருக்கும், தாங்க இதுக்கு தகுதியாச்சு, அந்த தோட்டத்தில் உள்ளவர் தாங்க தானே நல்லா இருக்கணும்னு பிரியப்படுவார், தாங்க இந்த குச்சியை வச்சுக்கங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோட்டம் கரெக்டு, அவர் கரெக்டு, நான் தான் நல்லா அதை எடுக்கணுண்டு, ஆனால் நான் என்னை விட உங்களை தேர்ந்தெடுப்பதான் எனக்கு கரெக்டுன்னா, என்னை விட உங்களை தேர்ந்தெடுக்கணும். இதை குச்சி நல்ல குச்சிங்கிறீங்கல்ல, அந்த குச்சி உங்கள்கிட்ட தரணும். இன்றைக்கி நம்ம டூத்பேஸ்ட்டு கூட வாங்கிட்டோம்னா 2 வாங்குகிறோம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். கொடுக்கும்போது ஒரு பார்வை பார்க்குறாரு, கொஞ்சம் நல்ல கலரை தான் வச்சுக்கிறார். அவர் வாங்கிறது ஒய்ஃபுக்கு தான் வாங்கியிருக்கிறார், அவருக்கும் ஒய்ஃபுக்கும். 2 ப்ரெஸ்ஸு வாங்கினா அதில் கொஞ்சம் நல்ல ப்ரெஸ்ஸு வச்சுக்கிறார், அதில் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரெஸ்ஸை வாங்கி தான் வச்சுக்கிறார். ஒய்ஃபு பாவம் அதுக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒரு 15 ரூபா பேஸ்ட்டை வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்றார். இன்றைக்கு உலகத்திலே நம்ம வீட்டுக்குள்ளேயே நாம் சின்ன பொருளிலும் நம்மை தேர்ந்தெடுக்கிறோம், மற்றவர்களை கொஞ்சம் குறைத்து விடுகிறோம். அந்த குணம் அல்லாஹ்வை விட்டு நம்மை கொஞ்சம் விலக்கி வைக்கும் என்பதை மாத்திரம் இங்கே பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வை விட்டு ஒதுக்கி வச்சுச்சுன்னா அது டேஞ்சர். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கணுமா இல்லையா? எனவே உள்ளங்களை நீங்கள் எப்போதுமே கஞ்சத்தனத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அது நம்மை மற்றவர்களை தேர்ந்தெடுக்க விடாது. அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நம்மை விட உயர வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமும் உள்ளமும் இருப்பவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை நேசித்தால் மறுமை நஷ்டமாகும் என்று சொல்லிவிட்டு, மறுமையில் நேசம் வந்தால் உலகத்தில் நீ ஆசைகள் குறைத்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு, எப்போதுமே
தரிபாடாக இருப்பதை, நிரந்தரமாக இருப்பதை, அழிந்து போகும் பொருளை விட தேர்ந்தெடுங்கள். ஆசிரு, தேர்ந்தெடுங்கள். அலாமா யபுகா, ஆசிரு மா யபுகா, எது நிரந்தரமோ தரிபாடோ அதை தேர்ந்தெடுங்கள். அலாமா யஃப்னா, அழிந்து போகும் உலகத்தை விட. உலகம் அழிஞ்சு போயிடும், மறும நிரந்தரம். நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? நிரந்தரத்தை தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் தேர்ந்தெடுப்பது நிரந்தரம், அழிந்து போவது அல்ல என்றார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அற்புதமான இந்த வாழ்க்கையில் நம்முடைய மறுமையை நல்ல பக்க பலமாக ஆக்கிக் கொள்கிற காலம் இந்த 10 நாளும். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடியும், எப்படியெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் மறுமையை. உலகத்தை காட்டிலும் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இரவு நேரத்தை பாதுகாத்து விடுங்கள். திருக்குரானோடு அதிக தொடர்பு வையுங்கள். அதிகமாக திக்ரில் ஈடுபடுங்கள். குரான் ஓத தெரியாதவங்க திக்ரோடு ஒரு வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். எப்போதுமே ரப்புடைய நினைவு. முடிந்தவரையிலும் 10 நாள் ஏத்திகாப். வர முடியலையா, இரவில் பள்ளி வாசலில் தங்குங்கள், திருக்குரானை ஓதுங்கள். பகலில் நேரம் இருக்குமா, உடனே பள்ளிக்கு வாருங்கள். குரானோடு திக்ரோடு வீணான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள். ஏன்னா இன்றைக்கு சொல்லப்பட்ட ஹதீஸினுடைய ஆழம், நீங்கள் என்றைக்கும் உங்களுக்கு பயனளிக்கும் நிரந்தரமானதை தேர்ந்தெடுங்கள், அழிந்து போவதை தேர்ந்தெடுக்காதீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையை, நமது வாழ்க்கையை வளமாக்குவானாக, உயர்வாக்குவானாக. அவன் பொருந்தி கொள்ளும் இடத்தில் நின்று வாழ வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருளால் இங்கே சிறப்பாக சஹர் ஏற்பாடு இருக்கிறது. கடைசி 10 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இங்கே சஹர் சாப்பிடுவார்கள். 700, 800, 900 என்ற ஒரு பெரிய கணக்கில் ராத்திரி இங்கே தஹஜ்ஜத்தில் கூட 1000 பேருக்கு மேலே நின்று தொழுவார்கள். உள்பள்ளி வெளிப்பள்ளி எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் அவ்வளோ பேர் இங்கேயே படுத்துடுறாங்க. ராத்திரி நான் நேற்று கூட சொன்னேன், யூரின் போகிறது கூட கொஞ்சம் பயமாக இருக்கும், யாரோட மிதிச்சிருவோமோ அப்படின்னு. எல்லாருமே வந்து படுத்துடுறாங்க இரவிலே. நான் சொல்வது அதற்கான ஏற்பாடுகள் நம்முடைய நிர்வாகம் முழுக்க நம்முடைய செயலாளர்களுடைய தலைமையில் முழுக்க நேரடி கண்காணிப்பில் அந்த சஹர் ஏற்பாடு இங்கே நடக்கிறது. அதனால் உங்களில் யார் பிரியப்படுவார்களோ, நம்ம சஹருக்கு ஏதாச்சும் செய்திருவோம், மட்டனை கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், அரிசியை கொடுப்போம், எதாக இருந்தாலும் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே நோன்பு நோற்பவர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு அது வளமையாக நடந்து கொண்டே இருக்கும். கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது நடக்கும். நிறைய பேர் எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணுங்கிற அந்த கேள்வி இருக்கிறது. நிர்வாகத்திடத்தில் நீங்கள் அதை ஒப்படைக்கலாம். உங்களுக்கு என்ன பிரியமோ, மொத்தமாக ஒரு சஹருக்கு நான் பொறுப்பு, அதுவும் இருக்குது. இல்லை நான் அரிசி எடுத்துக்கிறேன், அல்லது ஒரு லிமிட்டில் அரிசி எடுத்துக்கிறேன், ஏதோ உங்கள் பிரியம் வரவேற்கப்படும் என்று நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பையும் இங்கே நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல் எத்திகாப் இருப்பவங்க மக்ரிப் ஜமாத்துக்கு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் 10 நாள் அவர்களுக்கு சாப்பாடு இங்கே, இரவு நாஷ்டா ஏற்பாடும் இங்கே, இஃப்தாருக்கும் ஏற்பாடு. வீட்டிலேருந்து எதுவும் இல்லை, வீட்டிலிருந்து எதுவும் கொண்டு வர வேண்டியதில்லை. சஹர், இஃப்தார், இடையிலே அவர்களுக்கு டீ போன்றவைகள் எல்லாமே இங்கே ஏற்பாடாக ஆக்கப்படும். காரணம், நீங்கள் இபாதத்தில் இருக்க வேண்டும். அந்த சிரமத்தை தவிர்க்கணும். வீட்டிலேருந்து கொண்டு வரதுக்கு ஆள் இருக்காது. நிறைய பேருக்கு இபாதத்து ஆசை, ஏத்திகாப் ஆசை, வீட்டிலேருந்து கொண்டு வரதுக்கு ஆள் இல்லையே, அதனால் ஏத்திகாப் மிஸ் ஆகுது. அதனால் அதையெல்லாம் நாம் நிப்பாட்டி எல்லா ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்படும். நீங்கள் ஏத்திகாப்பினுடைய அமலை பாதுகாத்து பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வையே அடைந்து விட்டு நாம் விடைபெறுகிற ஒரு வாழ்க்கை. ஏத்திகாப்புக்கு 1000 சவாபு கிடைக்கிறத தாண்டி அல்லாஹ்வே கிடைக்கிறான். நான் நேற்று ஜும்மாவில் சொன்னேன், இங்கே வேலை வாய்ப்பு படித்து முடிச்சுட்டு இளைஞர்கள் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு 1 மாதம் 2 மாதம் அவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் போயிடுறாங்க. அப்படி போன பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க நேராக வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வந்து மீண்டும் ஏத்திகாப்புக்கு வர்றாங்க. ஆக ஒரு புனிதமான அமல். நம்ம எதை நினைத்து அல்லாஹ்ட்ட கேட்குறோமோ கொடுத்து விடுகிறான். அல்லாஹ்வே கிடைத்து விட்டால் வேறு என்ன வேணும்? அப்படிப்பட்ட இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடியுமோ, 10 நாள் முடியல, ஒரு 5 நாள் இருங்க, 3 நாள் இருங்க, 2 நாள் இருங்க. இப்போ அப்படி இருந்து பழகிட்டோம். அடுத்த ஆண்டுகளில் அல்லாஹ் 10 நாளும் தௌஃபீக் செய்து விடுவான். தௌஃபீக் செய்வானாக.
கஷ்டங்களை போக்குவானாக, வறுமையை நீக்குவானாக, ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும். இத்திகாஃபில் இருப்போம், ஆனால் இந்த பயான் நடக்கும் கடைசி நாள் வரையிலும். இதனுடைய நிறைவு வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே நிறைவு துஆ மஜ்லிஸ் நடக்கும். 30 நாளும் ஹதீஸுகள் வாசிக்கப்பட்டு நோன்போடு கேட்கிற துஆ ரொம்ப ரொம்ப விசேஷமான துஆ. வெறும் மஜ்லிஸ் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸை வாசிக்கப்படும் மஜ்லிஸ், ஒளி நிரம்பிய மஜ்லிஸ், நூறானியத்தான மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸை உருவாக்கியவர்கள் ஆரன் அப்துல் அமீத் சாஹிபில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நமது நிர்வாகிகள் அத்தனை பேரும் மஜ்லிஸுல் அன்வார், ஒளி பொருந்திய மஜ்லிஸ் என்று இதுக்கு வாப்பா பேர் வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் துஆ செய்கிறேன். இது தொடர்ந்து நடக்கும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்கள் மற்றவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லணும். வீட்டு பெண்களை கூப்பிட்டுவாங்க, அவங்க நிறைய வர்றாங்க. இந்த துஆங்கிறது விசேஷமானது என்பதால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பயான் நடந்து நிறைவாக ஸலவாத்து மஜ்லிஸ் கொஞ்ச நேரம், அதோடு துஆ இங்கே நடைபெறும். அனைவர்களும் அந்த பூரணமான முழுமையான நிறைவான அந்த துஆவில் பங்கெடுக்க வேண்டும். எந்த ஒரு வேலை வாய்ப்புகளையும் அன்றைக்கி வச்சிடக்கூடாது. இவ்வளோ நாள் வருவோம், அன்றைக்கி பார்க்க ஒரு வேலை வந்துடும், ஜவுளி அது இது பர்ச்சேஸ், அதையெல்லாம் நிப்பாட்டிட்டு துஆவில் வந்து எல்லாரும் கலக்கணும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை பரிமாறுங்கள். பெண்களுக்கும் சொல்கிறேன், மற்ற சகோதரிகளையும் அழைத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய அபூர்வமான இந்த துஆவிலே கலந்து பேரருள் பெற அல்லாஹ் அருள் வாலிப்பானாக என்ற வார்த்தைகளை மஜ்லிஸுல் அன்வாரின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நிர்வாகம் அது அவர்கள் சார்பாக அதையும் தெரியப்படுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தொடர்ந்து நடக்க தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.